கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் மறைவுக்கு பிறகு புரட்சியாளர் எடப்பாடியார் 4 ஆண்டு 3 மாதம் மிக சிறப்பாக தமிழ்நாட்டை வழிநடத்தினார். அந்த கொரோனா காலகட்டத்தில் கூட தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தியவர் ஐயா எடப்பாடியார். வானத்தை போர்வையால் மூட முடியாது. அதுபோல் ஸ்டாலினால் வார்த்தை ஜாலத்தால் எடப்பாடியாரின் சாதனையை மறைக்க முடியாது. ஏன்னா ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் மேடையில் முதலமைச்சர் சொல்கிறாரு, அதிமுக 10 ஆண்டு ஆட்சி காலத்தை தாண்டி நாங்கள் திமுக எங்களுடைய ஆட்சி இந்த 5 ஆண்டில் ஜிடிபியை நாங்கள் 11.19% நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். பெரிய சாதனை இந்தியாவிலே தமிழ்நாடு தான் பண்ணியிருக்கு என்று மாறுதட்டி கொள்கிறார். இது முழு பூசணிக்காய் சோற்றில் மறைப்பது போல் உள்ளது. இவங்க ஆட்சிக்கு வந்துடுறாங்க 2021 பல்வேறு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றி வந்துடுறாங்க. 2022 ஜிடிபி 8% தான். 2023 6.17% தான். 2024 9.7% தான். இந்த பெர்சன்டேஜை அதிமுக ஆட்சியில் கொரோனா காலகட்டத்திலேயே 9.69% இந்த பொருளாதாரத்தை உயர்த்தி வைத்திருந்தவர் ஐயா எடப்பாடியார். அப்போ இன்றைக்கி நாங்கள் ஏதோ 11% கொண்டு வந்துட்டோம், பெரிய ஒரு சாதனையை படைச்சிட்டோம்னு இவர் முதலமைச்சராக ஸ்டாலின் பீத்திக்கிறாரே, இதெல்லாம் சும்மா ஒரு விளம்பர யுக்திக்காக பல்வேறு அந்த இண்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதிலெல்லாம் ஒரு கூட்டி கழித்து போடுற கணக்கு தான் இது. இதெல்லாம் பேப்பரில் தான் எழுதலாம், 4 பெரிய பொருளாதார வல்லுநர் உட்காந்து டிவியில் பேசலாம். ஆனால் நடைமுறைக்கு ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி சாமானிய மக்கள், எளிய மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா? இவங்களோட வாழ்க்கை தரம் அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சு, திமுகவோட இந்த ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது பார்த்திங்கன்னா மக்களே சொல்லுவாங்க, டீ கடையில் எடப்பாடி ஆட்சி எவ்வளவோ சிறப்பாக இருந்தது அப்படின்னு திமுக மேலே ரொம்ப அவதூறு தான் இப்போதைக்கு எல்லாருமே பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு திமுக மேலே மிக ஒரு கடுமையான அதிருப்தியில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்வு 17% இப்போ தாண்டிடுச்சு திமுக ஆட்சி காலத்தில். கொரோனா காலகட்டத்தில் கூட வரியை ஏற்றாத ஒரு முதலமைச்சராக எடப்பாடியார் திகழ்ந்தார். ஆனால் இப்போ இவங்க திமுக எல்லாத்துக்கும் வரி தான். இப்போ சாலையோர வியாபாரிக்கு வரி போட்டுட்டாங்க. தள்ளுவண்டியில் தலையில் கூட சுமந்துட்டு போகிற இப்போ அம்மா கூட இன்றைக்கி 250 ரூபா கட்டணும். அந்த மாதிரி ஒரு நிலையை இன்றைக்கி திமுக உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இதே மதுரையில் பிடிஆர்பி தியாகராஜன் அமைச்சர் ஆட்சிக்கு 6 மாதத்துலேயே 30,000 கோடி அடிச்சிட்டாங்க, அது எப்படி மறைக்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவருடைய அந்த மைண்டு வாய்ஸில் அவர் வெளியே வந்தது நம்ம சமூக வலைதளத்தில் எல்லோரும் நம்ம கேட்டோம். அப்போ இன்றைக்கி இந்த 5 வருஷத்தில் இது பல லட்சத்தை தாண்டி இருந்திருக்கணும், கோடியை தாண்டி இருந்திருக்கணும். ஆனால் இவங்க சாமானிய மக்களோட தலையில் மிளகா அரைச்சிட்டு, ஆனால் இது ஏதோ ஒரு பெரிய ஒரு இதை பண்ண மாதிரி இந்த டிசைனாக மட்டும் திமுகவில் பெயர் வைப்பாங்க. அப்படி மட்டும் இவங்க எதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் மக்களே நீங்கள் உஷாராக இருக்கணும். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வீடு நல்லா இருக்கணும், இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வாக்களிக்க வேண்டியது எடப்பாடியாருடைய தலைமையில் அமையக்கூடிய இந்த அதிமுகவோட தலைமையில் அமையக்கூடிய கூட்டணிக்கு நம்ம இரட்டை இலை சின்னத்தில் இந்த கூட்டணி கட்சிகளோட சின்னங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் பொதுச் செயலாளர் அறிவிப்பார். அதில் நீங்கள் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். அப்போ தான் நிச்சயமாக தமிழ்நாடு நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.